இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன், அதாவது காலையில் எழுந்து இந்த குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது ஒரு பெரிய குதிரைக்கொம்பான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ காலையில் குழந்தைங்க பெரியவங்களை, அதாவது அப்பாவை அம்மாவை எப்படி பாடுபடுத்துகிறாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு எழுந்து எழுப்பி அனுப்பிச்சு டிஃபன் பாக்ஸை கையில் கொடுத்து அதை வண்டியில் ஏற்றி விடுற வரைக்கும் நமக்கு என்ன பாடுபடுறோம்னு நமக்கு தெரியும். ஆனால் குழந்தைங்க அதே நேரத்துல என்ன பாடுபடுறாங்க அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ குழந்தைங்க என்ன பண்றாங்க? தூங்குறாங்க. நீங்க அவங்கள எழுப்புறீங்க, எழுந்துக்க மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் கேட்பாங்க. அப்புறம் நீங்க வந்துடுவீங்க. உங்களுக்கு தாய் உள்ளம் கொண்டு என்ன பண்ணுவீங்க? குழந்தை தூங்கட்டும் அப்படின்னு வந்துடுவீங்க. வந்துட்டு நீங்க சமையல் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க எங்க தாய் உள்ளம் கொண்டது எதுக்கு அப்படின்னா, உங்க சமையல் செய்யற வேலை டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அவன் இன்னும் கொண்டாந்து தூங்கட்டும் அப்படின்னு நீங்க உங்க வேலையை கவனமா பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ டைம் ஆயிடும். டைம் ஆன உடனே உங்களுக்கு என்ன ஆயிடும்? பத்தட்டம் வந்துடும். இன்னுமா தூங்கிட்டு இருக்க? தாய் உள்ளம் இப்போ கொஞ்சம் பேய் உள்ளமா கூட மாறத்துக்கு வாய்ப்பாயிடும் இல்லையா? ஸோ போன உடனே உலுக்கி எழுந்துடுறா, இன்னுமா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அவன் தடக்குன்னு எழுந்து நிற்பான். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுவாங்க? போய் குழி, போ 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 பள்ளி தேய், போ போ எல்லாம் பார்த்தா ரஷ்ஷ. என்னன்னா மார்னிங்ல கொஞ்ச நேரம் சீக்கிரம் எழுந்திருந்திருந்தா இந்த ஃபாஸ்ட் தேவையில்லை இல்லையா? இந்த பதட்டம் தேவையில்லை. நாம இதை கொஞ்சம் மாத்திக்கணும். இப்போ என்னன்னா சீக்கிரமா பள்ளி தேய், சீக்கிரமா குழி அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? அவனை ஃபாஸ்டா பேஸ்ட் வச்சிருந்தா தேய், போதும் போதும் கொடு, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, அதுக்கப்புறம் குளிக்கணும், வா கிடக்கணும், வா ஊத்து. அவன் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஊத்தியாச்சு, தடவியாச்சு, தேய்ச்சியாச்சு, குளிப்பாட்டியாச்சு, வெளில கூட்டு வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ அவன் இப்போதான் கொஞ்சம் தூக்கமே தெளிஞ்சு ரெடியா இருப்பான், என்ன நடக்குதுன்ற மாதிரி. ஓகே, ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட்றியா இல்லையா? பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா வேணாமான்னு கேட்போம். முதல்ல அவன் உள்ள நேற்று நைட்டு போனதே வெளில வரல, ஏன்னா நம்மளுக்கு அதுக்கான டைமே கொடுக்கல. ஓகே, இந்த பிரச்சனையில் அவன் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிக்கும் போதே வண்டி அங்கே வந்துடும். ஓகே, ஸ்கூல் வேன் வந்துடும். அவன் என்ன பண்ணுவான்? சரி, உனக்கு பாத்ரூம் போலியா இன்னைக்கு, இந்தா லஞ்ச் பேக்கை பொடி கொடு அதுன்னு அனுப்பிச்சு. இது நிறைய இப்படிதான் நடக்குதுன்னு சொல்லலை, ஆனால் அதிகபட்சமாக கொஞ்சம் ரஷ் பண்ணி தான் நாம் குழந்தைங்கள வேலை செய்ய வச்சுடுறோம் நம்ம அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இல்லையா? அதை கொஞ்சம் மாற்றி காலையில் எழுந்தோன்னே கொஞ்சம் எழுப்பி விட்டுட்டு அவங்கள ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுப்பி விடணுங்கிறத இந்த வருஷத்துல நம்மளோட முக்கியமான முடிவுகளில் ஒரு முடிவாக வச்சுக்கணும். ஒரு 6 மணிக்கெல்லாம் குழந்தை எழுப்பி விட்டுடணும். எழுப்பி விட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்க. ஸோ நமக்கு அவனை தூங்க விட்டுட்டு லாஸ்ட் நேரத்தில் 1 மணி நேரத்தில் கடற்கடக்கெல்லாம் கிளம்பும் போது அந்த குழந்தைக்கும் அது பெரிய கஷ்டமா அமையும். ஸோ மார்னிங் ரொட்டீன்ல கொஞ்சம் குழந்தைங்களை சீக்கிரம் எழுப்பி விட்டோம்னாலே நிறைய விஷயத்துக்கு ஒரு பெரிய தீர்வு அமையும். வாழ்த்துக்கள்.